நம்ம வீட்ல என்னதான் கேசரி செஞ்சாலும் கல்யாண வீட்டு கேசரியோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. இலையில ஒட்டாம வாயில வச்சதும் லபக்குன்னு உள்ள போற அந்த கேசரிய எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப் ரவையோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேசரி ரொம்ப மணமா இருக்கும். கொதிக்கிற தண்ணி அதனோட சேர்த்து கொஞ்சம் ஃபுட் கலர், அதை விட ரொம்ப கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரவை வெந்து வந்ததுக்கு அப்புறம் 1 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு கேசரிய கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கேசரி ஈர்க்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கேசரி சட்டியில ஒட்டாம வந்துச்சுன்னா அதுதாங்க பதம். இந்த மாதிரி கேசரி செஞ்சீங்கன்னா காலையில வச்ச கேசரி சாயந்தரம் வரைக்கும் டெக்ஸ்சர் மாறாம சூப்பரா இருக்குங்க.